ஓகே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்களா? அனுப்பினது வீடியோ. இது ஃபுல்லா பார்க்கல நான். சரி. இது பிள்ளையாடிக்கேன் அப்ப அங்கள பார்க்கல. சரி. இப்போ என்னென்னா அது பிள்ளையார்ல சரிதான். அது நான் எழுதக்குள்ளே மாறி மாறி போடுறேன். நான் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இப்போ நான் வந்து விஷயத்தை சொல்கிறேன் என்னென்னா, இப்போ நமக்கு என்ன இல்ல சொல்கிறாங்க? நீங்க அதுக்கு எழுதுங்க அந்த முறையில. எந்த முறையில்? அந்த கடைசி ஒரு கேள்வி ஒன்று நாங்க ஆடினோம் 2017ல அதுதான் அதுக்கு எழுதி பலாப்படுறேன். காட்டுங்க அதுதான் எழுத உங்களோட. காட்டுறேன். ஆ? அதுதான் என்னென்னுச்சுன்னா ஆ. நீங்கள் கவனம் பாருங்கள். நான் என்ன போல விட்டாலும் அதை உடனே சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ நாங்கள் கடைசியாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு என்னென்னு சொன்னால் 6 ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் நம்மக்கிட்ட 6 சாக்லேட் இருக்குன்னு அர்த்தம். சரியானே? 6 சாக்லேட் இருக்கு. 6 சாக்லேட் வரைஞ்சிருக்கேன். 1 2 3 4 5 6. சரியானே? இதை நம்ம என்னென்னு சொல்ல வேண்டாம். இப்போ என்னென்னா அவங்க என்ன T5 ட்ரீட்மெண்ட் 5 வந்துக்கிட்டு மெச்சம் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னு எடுப்போம். சரியா? ட்ரீட்மெண்ட் 5 இஸ் கம்பேர்ட் பை அதர் ட்ரீட்மெண்ட்ஸ். இப்போ இதில் என்னென்னு சொன்னால் நமக்கு எனக்கிட்ட எங்கம்மா 6 சாக்லேட் தந்திருக்கா. 6 சாக்லேட் தந்துட்டு அவள் சொல்கிறா 4 நீ எடு, 1 வந்துக்கிட்டு உங்கள் ஹங்கரி கொடு ரெண்டு சொன்னால் நான் என்ன செய்வேன்? பெருசு 4 எடுப்பேன். சரியானே? அப்போ நான் எடுக்கேன் இந்த T1ஐயும் வெயிட். ஓகே. இப்போ நான் வந்துக்கிட்ட எடுக்கணும்னு சொன்னால் இந்த T1 T2 இல்லாட்டி இப்படி எடுப்பேன். அல்லது நான் கொஞ்சம் பயங்கர ஜெனரேஷன் ஆளுன்னு சொன்னால் என்ன செய்வேன்? நான் இப்படி எடுக்கின்றேன். நான் வந்து எங்கள் தங்கச்சிக்கு கூட கொடுத்துட்டு நான் சொல்கிறேன் சரி நான் வந்து எங்கள் தங்கச்சியோட கடும் பாசம். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட் 5 இதை வந்துட்டு நான் எடுக்கேன். ட்ரீட்மெண்ட் 5 எடுக்கிறது எனக்கு சரியான கிளாஸுக்கு நல்லா வச்சுக்கேன் கிளாஸுக்கு. இந்த 4 யாருக்குன்னு சொன்னால் எங்கள் தங்கச்சிக்கு. சரியானே? சிஸ்டர் 1. சரியா? அது ஓகேயா? இந்த 4 சாக்லேட்டும் சிஸ்டர் 1க்கு இந்த இது வந்துட்டு எனக்கு. அப்போ நான் இதை சொல்ல போகிறேன். இது ட்ரீட்மெண்ட் 5 வந்துக்கிட்டு மற்ற அதோட எல்லாத்தையும் நான் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ இதை வந்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் 1, இது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் 2, இது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் 3, இது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் 4, இது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் 5, சாரி இது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் 6. சரியா? அந்த 6 5 போட்டதுல சரி சிக்கல். சரியானே? இது வந்து ட்ரீட்மெண்ட் 5 நான் எடுத்துட்டேன். இப்போ 5வது சாக்லேட்டை நான் எடுத்துட்டேன். மிச்சி மாதிரி எல்லாத்தையும் தங்கச்சி கொடுத்துருங்க. சரியா? ரைட். இது வந்துக்கிட்டு என்ன சொன்னால் கண்ட்ராஸ்ட் 1. சரியானே? கண்ட்ராஸ்ட் 1. சரியானே? இது வந்துக்கிட்டு ஒரு குரூப் நான் எடுத்திருக்கேன். இது வந்துக்கிட்டு எங்கள் தங்கச்சி. இப்போ கண்ட்ராஸ்ட் 2ல் என்னென்னு சொன்னால் எங்கள் தங்கச்சி இப்போ எங்கள் தம்பி வரான். எங்கள் தம்பி வந்தால் என்ன செய்யணும்? தங்கச்சி கொடுக்கல. இப்போ நான் தான் கொடுக்கணும் அதை. சரியானே? அப்போ தங்கச்சி வந்துட்டு கொடுக்கலான்னு சொன்னால் நம்ம அதை 0 போட போகிறோம். சரியா? 0. தங்கச்சிக்கு ஷேரிங் இல்லை. அப்போ அதான் நாங்கள் 0 எடுக்க போகிறோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த 4 சாக்லேட் என்கிட்ட நான் கொடுக்கல. சரி. இப்போ என்ன என்கிட்ட ஒரே ஒரு சாக்லேட் தான் இருக்கு. சரி. நான் எங்கள் தங்கச்சிக்கு 4 கொடுத்துட்டேன். இப்போ எங்கள் தம்பி வந்தால் எங்கள் தங்கச்சி ஏன் கொடுக்கணும்? சரியா? எங்கள் தங்கச்சி என்ன கொடுக்கணும்? ரைட். இப்போ எங்கள் தங்கச்சி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் அவள் வந்துக்கிட்டு என்ன மாதிரி இல்லை. இதை வந்துக்கிட்டு எங்கள் தம்பியை கொடுக்கான் B1 பிரதர் 1. சரியானே? எங்கள் தம்பியை கொடுத்துட்டு இந்த 3ஐயும் வந்துக்கிட்டு அவள் வச்சிருக்கா. சரிண்ணே? இந்த 3 யாருக்கு? இந்த 3 யாருக்கு? சிஸ்டர் 1. 1 2 3 4. சரி. 4 சிஸ்டர் 1க்கு. இது வந்துக்கிட்டு தம்பிக்கு. சரியானே? அப்போ இங்கே வந்துக்கிட்டு பாருங்க நான் வந்து இப்போ கூட்டினா 5 வரணும் தானே எங்களுக்கு. அப்போ கூட்டினா 5 வரணும்னு சொன்னால் இவ்விடத்தில் நல்லா கவனிங்களா? நல்லா கவனிங்க. அப்போ இவ்விடத்தில் கூட்டினா 5 வரணும்னு சொன்னால் எத்தனை வரணும்? 0 வரணும்னு சொன்னால் இப்போ இது எத்தனை 1 2 3 4 5 இருக்கு. சரிண்ணே? அப்போ இது வந்துக்கிட்டு -1, இது வந்துட்டு 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 5. கூட்டினா இது வருதா? 0 வருதா? ரைட். இப்போ இது வந்துட்டு 0, இது வந்துட்டு 0. இப்போ இது ரெண்டும் இது வந்து இந்த 4ம் கடைசியாக இருக்கிற 4ம் ஒரு குரூப். அப்போ இது வந்துட்டு -1, இது வந்துட்டு -1, இது வந்துட்டு -1, இது வந்துட்டு -1, இது வந்துட்டு என்ன 4. சரியா? சரியா? வயசு கேட்குதா? ரைட். இப்போ இது வந்துட்டு சிஸ்டர் 1 கிட்ட எங்கள் தங்கச்சி கிட்ட இருக்கு. சரியானே? இப்போ அடுத்த தங்கச்சி வரா சிஸ்டர் 2. சரியானே? சிஸ்டர் 2. அப்போ நானும் கொடுக்கல, எங்கள் தம்பியும் கொடுக்கல. அப்போ எங்களுக்கு 0, எனக்கு 0, எங்கள் தம்பிக்கும் 0. சரியானே? எனக்கும் 0, எங்கள் தம்பிக்கும் 0. இப்போ எங்களோட தங்கச்சி முதலாவது தங்கச்சி தான் இப்போ கொடுக்கணும் அவளும் என்ன செய்யலான்னு சொன்னால் சிஸ்டர் 3க்கு இப்போ இது வந்துக்கிட்டு சிஸ்டர் 3க்கு இந்த சாக்லேட்டை கொடுக்கா. இது வந்துட்டு சிஸ்டர் 3க்கு இந்த 3 வந்துக்கிட்டு அவள் வச்சிருக்கா. சரியா? எங்கள் தங்கச்சி வச்சிருக்கா. அப்போ இது வந்துக்கிட்டு சிஸ்டர் 1. இப்போ வந்தது யார்? சிஸ்டர் 2. ரெண்டாவது தங்கச்சி. சரியா? ரெண்டாவது தங்கச்சி எனக்கு வந்துட்டு நான் இருக்கேன். அதுக்கப்புறம் தங்கச்சி சிஸ்டர் 1. அதுக்கப்புறம் வந்து பிரதர்
1 அதுக்கப்புறம் வர்றது சிஸ்டர் 2 சரியா இது வந்து சிஸ்டர் 2 இப்போ திரும்ப என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னொரு தம்பி வரான் இல்லை இன்னொரு தங்கச்சி வரான் இன்னொரு தங்கச்சி வந்தா இப்போ நானும் கொடுக்கலா 0 எங்கள் தம்பி கொடுக்கலா ரெண்டாவது தங்கச்சியும் கொடுக்கலா அவருக்கும் 0 இப்போ யார் கொடுக்கணும் அந்த S1 தான் கொடுக்கணும் அப்போ S1 கொடுக்க கூட்டுவா என்ன எப்படி கொடுக்கலாம் இதை வந்துக்கிட்டு சிஸ்டர் 3க்கு கொடுத்தா இது ரெண்டையும் வச்சிருக்கலாம் சரியா வச்சிருக்கலாம் இது வந்துட்டு சிஸ்டர் 2க்கு சரியா சாரி இது வந்துட்டு சிஸ்டர் 1 இது சிஸ்டர் 1 தான் வச்சிருக்கிற இது வந்து சிஸ்டர் 3க்கு கொடுத்துருக்கு சரியானே ரைட் அடுத்து பார்ப்போம் இப்போ கடைசியாக இன்னொரு தங்கச்சி வந்தால் என்ன செய்யலாம் இன்னொரு தங்கச்சி வந்தா எப்படி செய்யலாம் சரிங்க அவன் சொல்லுங்க இடத்துல நானும் கொடுக்கலா 0 எங்கள் தம்பியும் கொடுக்கலா எங்கள் ரெண்டாவது தங்கச்சியும் கொடுக்கலா இந்த மூணாவது தங்கச்சியும் கொடுக்கலா மூணாவது தங்கச்சியும் கொடுக்கணும் அப்போ அவன் என்ன செய்யணும் இதை வந்துக்கிட்டு என்ன நாலாவது தங்கச்சி கொடுத்துட்டு சிஸ்டர் 4க்கு கொடுத்துட்டு இதை வந்துட்டு சிஸ்டர் வச்சிருக்கணும் சரியா சிஸ்டர் 1 இந்த கான்செப்ட் விளங்கிட்டா இது ஒரு சினாரியோ இன்னொரு சினாரியோ எப்படி செய்யலாம் இப்போ நான் வந்துக்கிட்டு இப்போ நமக்கு ஃபிக்ஸடாக தந்திருக்காங்க என்ன எக்ஸ்பெரிமெண்டர் வோண்ட் இப்போ எங்கம்மா அந்த 6 சாக்லேட் தந்தேன் எங்கம்மா சென்ன ரூலை நான் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு பிறகு நான் தான் டிசைட் பண்ணுறேன் அப்படி தானே அது விளங்குதா இப்போ பாருங்க நல்லா பாருங்க இப்போ இதைத்தான் நான் எழுத போகிறேன் கண்ட்ராஸ்ட் இதுக்கு நான் கண்ட்ராஸ்ட் எழுத போகிறோம் இல்லை நம்ம இதுக்கு கடைசியாக கண்ட்ராஸ்ட் எழுதுவோம் இப்போ நான் செல்ல போகிறது தான் கண்ட்ராஸ்ட் எழுத போகிறேன் சரியா இல்லைங்க இதுக்கு மரம் எழுதுவோம் இது நான் எழுதி வச்சதை எழுதிட்டு நம்ம இதுக்கு திரும்ப வந்த முடிச்சுன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருக்கும் சரியா இதுக்கு எழுதுவோம் நம்ம இதுக்கு எழுதிட்டு வருவோம் சரியானே ஏன்னா இதுக்கு தான் நான் எழுதிக்கேன் இது வந்துக்கிட்டு என்ன 3வது சாக்லேட் இது வந்துட்டு 2வது சாக்லேட் இது 3வது சாக்லேட் 4வது சாக்லேட் 5வது சாக்லேட் 6வது சாக்லேட் இந்த சாக்லேட் வழங்குதானே ட்ரீட்மெண்ட் 5 ட்ரீட்மெண்ட் 1 ட்ரீட்மெண்ட் 2 ட்ரீட்மெண்ட் 3 ட்ரீட்மெண்ட் 4 ட்ரீட்மெண்ட் 6 சரியா ரைட் இப்போ பாருங்க எங்க அம்மா என்ன சொன்ன இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் நீ ஒன்று எடுத்துக்கிட்டு இவ்விடத்துல நான் வயலேட் பண்ணிக்கேன் அப்போ எங்கள் அம்மா சொல்லிக்கணும் எப்படின்னு சொன்னால் நீ ஒன்று எடு தங்கச்சிக்கு நாளை கொடு பாவம் அப்படி சொல்லிக்க சரி அதால தான் நான் ஒன்று எடுத்துக்கிட்டு மிச்ச நாளையும் கொடுத்தேன்டா அவங்க கேர்லியில் சொல்கிறத ஃபாலோ பண்ணணுமா இல்லையா கேர்லியில் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்போ ட்ரீட்மெண்ட் 5 தானே அவங்க எடுக்க சொல்லிக்காங்க அப்போ ட்ரீட்மெண்ட் 5 யாருக்கு போகுது ஏதோ ஒன்று அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு வருது சரி எனக்கு வருது ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க சரி இது வந்துட்டு யாருக்கு எனக்கு கிளாஸ் சரியா ரைட் இப்போ இது 4 யாருக்கு இது 5 சரியா 5 யாருக்கு எங்கள் தங்கச்சி சிஸ்டர் 1 ரைட் இப்போ அடுத்தது எங்கள் தம்பி வரான் எங்கள் தம்பி வந்தால் இப்போ நான் தான் இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும் சரியா இப்போ நான் தான் அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும் ஆனால் அடுத்து எங்கள் தங்கச்சி வந்தால் அது அவள் எப்படியும் ஃபாலோ பண்ணலாம் சரியா எப்படியும் ஃபாலோ பண்ணலாம் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஷேர் பண்ணலாம் இப்போ வந்து கண்ட்ராஸ்ட் 1 A1 சரியான இவடத்தில் A1 போட்டுக்கேன் நான் A1 இது வந்துட்டு B1 BI CI DI இது வந்துட்டு EI சரியா இது வந்து AI இப்போ BIயை பாருங்க BI என்னன்னு சொன்னால் இப்போ நான் வந்துக்கிட்டு ஷேர் பண்ண இயலான்னு சொன்னால் 0 அசைன் பண்ணுறோம் நாங்கள் என்ன we will assign 0 இப்போ எங்கள் தங்கச்சி வந்துக்கிட்டு திரும்ப எங்கள் தங்கச்சிக்கு எங்கள் தம்பியை பிடிக்கா அப்போ அவன் வந்துக்கிட்டு என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த 1 வந்துக்கிட்டு எங்கள் தம்பியை கொடுக்கான் B1 அது பிறகு இந்த 4 வந்துட்டு அவள் வச்சிருக்கா சரியா இந்த 4 வந்துட்டு அவள் வச்சிருக்கா இது யாருக்கு சிஸ்டர் 1க்கு இப்போ எங்கள் அடுத்த தங்கச்சி ரெண்டாவது தங்கச்சி எங்கள் மூணாவது தங்கச்சி நல்லா பிடிக்கும் அப்போ வந்தவனைக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த 2ஐயும் வந்துக்கிட்டு இது கண்ட்ராஸ்ட் CI சரியானே இந்த 2ஐயும் வந்துக்கிட்டு அவள் எங்கள் ரெண்டாவது தங்கச்சி கொடுக்கா சிஸ்டர் 2க்கு அவள் 2 வச்சிருக்கா சரியான வழங்க அந்த சினாரியோ ரைட் இப்போ எங்கட மூணாவது தங்கச்சி வந்தா இப்போ மூணாவது தங்கச்சி வந்தா BI இப்போ நான் கொடுக்கலாமா இல்லை 0 எங்க தம்பி கொடுக்கலாமா இல்லை 0 இப்போ இல்லை சொல்லுங்க எங்க தங்கச்சிக்கு நானும் கொடுக்கல எங்க தம்பியும் கொடுக்கல இப்போ இவ 2 பேர்ல ஒரு ஆள் தான் கொடுக்கணும் எங்க ரெண்டாவது தங்கச்சி கொடுக்கணும் இல்லாட்டி மூணாவது தங்கச்சி கொடுக்கணும் சரியா S1 சரியா ரைட் இப்போ நான் சொல்றேன் அவன் ஏற்கனவே ஷேர் பண்ணதால சிஸ்டர் 1 ஏற்கனவே ஷேர் பண்ணதால இப்போ எங்க ரெண்டாவது தங்கச்சி கொடுக்க போறேன் எங்க ரெண்டாவது தங்கச்சி மூணாவது தங்கச்சி எல்லாம் பிடிக்கும் அப்போ
இந்த சாக்லேட் வந்துக்கிட்டு யாருக்கு போகுது சிஸ்டர் 3க்கு போகுது. இந்த சாக்லேட் வந்துக்கிட்டு சிஸ்டர் 2 டெரிக்கு இப்போ எங்கள் மூல தங்கச்சி ஷேர் பண்ணல, அப்போ அவக்கும் 0 இங்கேயும் 0. சரியா? சரி, இப்போ அடுத்தது இஐ வந்துக்கிட்டு அடுத்த தங்கச்சி 4வது தங்கச்சி வந்தா நானும் கொடுக்கலா, எங்கள் தங்கச்சியும் கொடுக்கலா, 2வது தங்கச்சியும் கொடுக்கலா, 3வது தங்கச்சியும் கொடுக்கலா. ஒரே ஒரு ஆப்ஷன் எங்கள் மூல தங்கச்சி தான் கொடுக்கணும். சரி, எங்கள் மூல தங்கச்சி தான் கொடுக்கணும். அவட்டா 2 சாக்லேட் இருக்கு. அப்போ அவன் என்ன செய்வான்னு சொன்னால் ஒரு சாக்லேட்டை 4வது தங்கச்சிக்கு S4க்கு கொடுப்பா, இன்னொரு சாக்லேட்டாக வச்சிருப்பா S1. சரியானே? S1. இப்போ நம்ம நம்பர் போட போகிறோம். இதுக்கு தான் நம்பர் போட போகிறோம். சரியா? நல்லா கவனிங்க. சரியா? நல்லா கவனிங்க. இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம நம்பர் போட போகிறோம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்பர் போட போகிறோம். ரைட். எந்த கலர் நல்லாகி ஏதோ ஒரு கலர் இல்லை செலக்ட் பண்ணல. இல்லை கருப்படுப்புமே இல்லை இது எடுப்போம். சரி, அது நல்லா இல்லை. எனக்கு ஒன்று சொல்லுங்களேன். கருப்படுங்க. ஓகே, இப்போ என்னன்னு சொன்னால் இவ்விடத்தில் கூட்டினா 0 வரணும் இல்லையா? அப்போ இவ்விடத்தில் என்ன 5, இவ்விடத்தில் என்ன -1 இவ்விடத்தில் -1 சரியானே? அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இவ்விடத்தில் ட்ரீட்மெண்ட் 1 போடுறேன், இவ்விடத்தில் ட்ரீட்மெண்ட் 2 போடுறேன், ட்ரீட்மெண்ட் 3 போடுறேன், ட்ரீட்மெண்ட் ஓகே. இதில் அப்படி இல்லை, இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இவ்விடத்தில் நான் என்ன செய்யணும் கண்ட்ராஸ்ட். சரியா? கண்ட்ராஸ்ட். இவ்விடத்தில் ட்ரீட்மெண்ட் 1, ட்ரீட்மெண்ட் 2, ட்ரீட்மெண்ட் 3, ட்ரீட்மெண்ட் 4, ட்ரீட்மெண்ட் 5, ட்ரீட்மெண்ட் 6 அவ்வளோதான் இருக்கி. ட்ரீட்மெண்ட் 6. இப்போ பாருங்க, ட்ரீட்மெண்ட் 5க்கு என்ன 5, ட்ரீட்மெண்ட் 5க்கு என்ன 5. சரியானே? ட்ரீட்மெண்ட் 1 -1 -1 -1 சரியா? இது என்ன AI. ரைட். அடுத்தது பிஐக்கு பார்ப்போம். பிஐக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் 5க்கு என்ன 0, ட்ரீட்மெண்ட் 5க்கு 0. சரியா? ட்ரீட்மெண்ட் 5க்கு 0 ஏண்டா கொடுக்கல. இப்போ இது வந்துட்டு -1 -1 இது 4. அப்போ ட்ரீட்மெண்ட் 1 வந்துக்கிட்டு 4, இது -1 -1 சரியா? இது வந்துட்டு பிஐ. இப்போ சிஐ பார்ப்போம். சிஐ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும், எதுவும் புலண்டா சொல்லுங்க. சரியா? ரைட். நல்லா பாருங்க, இது 0 இது 0, ட்ரீட்மெண்ட் 5 0, ட்ரீட்மெண்ட் 1 0. அதே மாதிரி இது -1 இது -1, இது +1 இது +1. சரியா? ஏண்டா ஒரே நம்பர் தான் நம்ம அசைன் பண்ணணும். ஏண்டா இங்கே பாருங்க, ஒரு குரூப்புக்கு ஒரே நம்பர் தான் அசைன் பண்ணணும். நீங்கள் மாறி போட்டீங்கன்னா பிழைக்கும். சரியா? இது -1 இது -1. அப்போ ட்ரீட்மெண்ட் 2ம் 3ம் -1 இது +1 இது +1. இப்போ நம்ம ஓத்தோ கொண்டதையும் செக் பண்ணணும். சரி, ஏஐபிஐ செக் பண்ணுங்களேன். -4 +4 +4 +4 +4 ஏஐபிஐ. சரியா? ஏஐபிஐ = 0வா? சமேஷன். இப்போ பார்ப்போம். ரைட். அடுத்தது இப்போ நம்ம சிஐ எழுதிக்கோம். ஏஐசிஐ சமேஷன் ஏஐசிஐ பாருங்க. ஏஐசிஐ 0 +1 +1 -1 -1 0வா? Right. Summation BICI. Actually, I am recording this video and I am going to upload and share with our colleagues, okay? Because I can't record again. Do you have any issues? No. Correct. அவங்க பார்க்கத்தானே விஷயம் இல்லை. BICI. இப்போ என்ன எங்களுக்கு 0 வருதான்னு பாருங்க. 0 +1 +1 -1 -1. ஓகேயா? ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? DI is equal to என்ன? DI is equal to என்ன? 0 கவனமாக இருக்கணும். 0 T1 0 T5 0. அடுத்தது T2ம் T3யும் CI DI இங்கே பாருங்கள். DIன்னா இங்கே பார்க்கணும். சரியா? இதான் வந்து நமக்கு நடக்க போகிற முஸ்பாத்தி எக்ஸாம் ஹோல்லையும். சரியா? இதான் நமக்கு நடக்க போகிற முஸ்பாத்தி எக்ஸாம் ஹோல்லையும். ரைட். ஓகே. அப்போ T5யும் T1ம் 0, இதுவும் 0 இதுவும் 0. அதே மாதிரி இது ஒரு குரூப்ல, இது ஒரு குரூப். ஸோ இது ஒரு குரூப். அப்போ இது 2 சொன்னால் இது -1 இது -1. ஓகேயா? இது 2 சாரி இந்த சாரி அப்படி வர மாட்டா. எப்படி வரும்? ஒரு குரூப்புக்குள்ளே சேம் நம்பர் வரணும்.
சரியா? நான் இதை பிங்க் கலரால் எழுதுறேன். ரைட், இப்போ பாருங்க, இது -1. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதை பிரிச்சிருக்கோம். சரியானே? இதை பிரிச்சிருக்கோம். அப்போ இதை பிரிச்சிருக்கோம். அப்போ என்ன வர போகுது? இல்லை கொஞ்சம் இல்லைங்க. ரைட். என்ன தெரியுமா, இடத்துல என்னென்னு சொன்னால், நம்ம நான் இடத்துல இந்த பொட்டி போட்டு தான் தப்பு. சரியா? இந்த பொட்டி போட்டு தான் தப்பு. சரி, இப்போ பாருங்கள், இப்போ எழுதலாம். இப்போ சரியா, இது வந்துக்கிட்டு என்ன ஒரு குரூப். அப்போ நல்லா கவனிங்க, இந்த ரெட் கலர் பிங்க் கலர் எழுதுறேன். இது 0, இது 0, இது 0. அப்போ இது வந்துட்டு -1 இருந்தால் இட் ஷுட் பி +1. தென் only we will obtain 0, right? Do you understand? Do you understand? இது 0, இது 0, இது 0, இது 0, இது 0. எங்கள் தங்கச்சி கொடுக்கல, 2 சாக்லேட்டையும் கொடுக்கல, அதனால 0. அப்போ T2க்கு -1 போட போகிறோம், T3க்கு வந்துக்கிட்டு -1 போட போகிறோம். சரியானே? இதுக்கு -1 போட போகிறோம், இதுக்கு +1 போட போகிறோம். மற்றது எல்லாமே 0. ஓகே? T4, T5 0, T1 0, அதே மாதிரி T4 0, T6ம் 0. ஓகேயா? ரைட். இப்போ இங்கே வருவோம், இங்கே EI. சரியா? இப்போ செக் பண்ணுவோமே பாருங்கள். சமேஷன் AI DI சரியான்னு பாருங்கள். AI DI 0 +1 -1 0 0 சரியானே? AI DI summation DI DI is equal to what? 0 +1 -1 0 0 0 0. Okay, right? Understood? Right. Summation CI DI 0 +1 -1 0 0 0. Okay, does it work? Right, now we'll compare. Now we'll try to write down EI, right? EI. This is the last contrast, right? Okay, now T5 0, T1 0, then you see T2 0, T2 also 0. Here T4 -1, this should be -1 and this should be +1, right? So T4 -1 and this should be +1 and this is also 0. Now we will compare. Now let me erase this part. Okay, right. Now summation AI EI, is that 0 0 0 0 +1 0 -1 0, right? 0. Is that correct? Summation AI EI 0. AI EI. Yeah, AI EI. Yeah. Okay. Summation BI EI. This is how we have to compare, right? Summation BI EI. ஒவ்வொன்று எழுதிட்டு நாங்கள் மேலே இருக்கிறதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். மேலே மொத்தம் கொண்டாடான்னு சொல்லி. அப்போ BI EI is that 0 0 0 0 +1 0 -1. Is that 0? Yeah. Okay. Summation CI EI is equal to what? 0 0 0 -1 +1 0. So 0, right? Now, okay, do you agree? Did you check it? Wait. T3. சரி. Summation DI EI, like 0 0 0 0 0 0 0. So is the method correct? Is the method correct? Now shall we try to write down the contrast table for this scenario also? We shall try to get it. Okay, now let me just bring this, otherwise I will just erase all these keys. Did you understand how to write them? But we have to be very careful while writing them. If you make one mistake, then in the exam hall you can't figure out what mistake we have done. That is the main problem. You have to be very careful. A single mistake can
lead to a biggest problem. That is the ultimate rule. Okay. Let me just bring this here. Right. Okay, now we shall try to write down, complete this table for this scenario and check if the contrast, orthogonal contrast work. Okay, now let me use this color. I'm going to just, this is contrast, T1, T2, T3, T4, T5, T6. Okay, are you ready? AI, BI, CI, DI, EI. Okay, one more. Okay. Anyhow, so this is 5, right? So T5, 5. This is -1. This is -1, -1, -1, -1. Right? Now we have taken this scenario. So for this, T1 has 4, right? T1 has 4, and this is 0. T5 is 0, and now the rest is 1. 1 minus 1 minus 1 minus 1. Now can you check if summation AI BI is equal to 0? Minus 4 plus, okay. Then now we will write down this C4, right? This one. So now this is 0. Now this is 0, okay? This is 0. This is 0. Now we have 3, right? So minus 1, minus 1, minus 1. Then this will be 3. So T2, 3. T2, 3. T2, 3. T5 and T1 are 0. This is 0 and this is also 0. And the rest minus 1. Minus 1, minus 1, minus 1. Now we have to check if summation AI CI is equal to 0. Summation BI CI is equal to 0. And then, yeah, that's all. Can you check? 0, minus 3, plus 1, plus 1, 0, plus 1. Okay, summation. This one is correct, right? Is that correct? Okay, then BICI 0, minus 3, plus 3, plus 3, 0. Okay, that is also working, right? Okay. Now D, 0, 0, 0. So T5 is 0, T1 is 0, then T2 is also 0. And here minus 1, here minus 1, but T3 is 2. T3 is 2, minus 1, minus 1. Now we have to check summation AI, BI. No, I'm sorry. What should we check? AIDA. AIDA, very good. AIDA. AIDI is equal to 0, then summation BIDI is equal to 0, then summation CIDI is equal to 0, then summation, that's all, right? Okay, can you check? 0, 0, minus 2, plus 1, 0, plus 1. This is correct, right? Is that correct? Is that correct? Yeah. Okay. Now BIDI. 0, 0, minus 2, plus 1, 0, plus 1. 0, right? Okay. Is that working? Yeah, wait. Is that correct? Yeah. Okay. Now CIDI. 0, 0, minus 2, plus 1, 0, plus 1. That is also correct, right? Okay. Now we will just check the E part. That is also should be correct, no? So this is minus 1, this is plus 1. So this is 0, this is 0, this is T4 and T6. T4 is -1 and this is +1, and what else? The rest is 0, right? 0, no, 0. Now let's check. Now what we have to check is, you have to be very careful, okay? The method is very simple. You can just conceptually understand what we are going to do. This is like dividing chocolates among siblings. I have taken my own family for explaining this concept for you.
now we will just check if summation ai ei is equal to 0, summation bi ei is equal to 0, then summation ci ei is equal to 0, summation di ei is equal to 0. Can you just check? Right, 0 0 0 plus 1 0 minus 1, is that correct? Yeah. Okay, bici 0 0 0 plus 1 0 minus 1, that also works, right? Did you check that? சொல்லுங்கள. சரியானே ciei ஓ. அடுத்து dia 0 0 0 0 0 plus 1 0 minus 1. Okay, understood. Now we can do the rest of the things, I think. Okay, bye.